கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு 9:36. அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு அநேக குணாதிசயங்களை பார்க்கிறோம். இரக்கமுள்ளவர், உருக்கமுள்ளவர், மனதுருகிற தேவன், சொல்லிட்டு கிருபை உள்ளவர், நிறைய குணாதிசயங்களை நாம் பார்க்கிறோம். அதுல ஒரு குணாதிசயம் தான் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், மனதுருகிற கர்த்தர். இங்கே இந்த வசனத்துல எல்லான ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களாம், மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல. என்னென்ன ஒரு பாதுகாப்பற்ற, ஒரு உதவியற்ற சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்கள். எப்படி மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் இருக்கிற அந்த சூழ்நிலையில பார்க்கும்போது காட்டு விலங்குகள் லேசா அதை தாக்கி சாப்பிட்டுடும். என்ன தடுக்கிறதுக்கு மேய்ப்பன் இல்லை. அதே போலதான் இந்த ஜனங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி உங்க மேல என்ன செய்யறாரு, மனதுருகிற தேவனா இருக்கிறார் இல்லையா. 400 விதவின் மேல மனதுருகி மறுத்து போன வாலிபனை எழுப்பி கொடுத்தார். ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர் மனதுருகிற தேவன் சொல்லி ஏசாயா 54 வாசிக்கிறோம். அவங்க எப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். அவங்க அந்த மனதுருக்கத்தை நம்ம தொடர்ந்து பெற்றுக்கொள்ள அவருடைய அடிச்சூட்டில் நடப்போம். அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். ஒவ்வொரு நாளும் நம்மை மனதுருக்கத்தோடு நடத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, நாளில் கொடுத்த நல்ல ஆறுதலான அனுர வார்த்தைக்கா நன்றி. நீர் எங்கள் மேல் மனதுருகிற கர்த்தரா இருக்கிறதுக்காக நன்றி. இந்த மனதுருக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களாக வாழ உதவி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.